முதல்ல 1% கம்பெனி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஓபிசி இதோடைய விரிவாக்கம் தான் 1% கம்பெனி அப்படின்னு சொல்றோங்க. இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட்ல செக்ஷன் 2 இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1% கம்பெனி அப்படின்றது ஒரே ஒரு ஷேர் ஹோல்டரை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தான் 1% கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா அதுல மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும். ஆனா இந்த ஓபிசி அதாவது 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இதுல வெறும் ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர் மட்டும் தான் இருக்க முடியும். நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்த்திருப்பீங்க இல்லையா? ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றது ஒரு ப்ரொப்ரைட்டர் அதாவது ஒரு சிங்கிள் ஓனர் இருப்பாங்க, அதுதான் நம்ம ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் இந்த 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட்லயும் ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர் மட்டும் தான் இருக்க முடியும். சோ இதுதான் நம்ம 1% கம்பெனி அப்படின்னு சொல்றோங்க. அடுத்ததா இந்த 1% கம்பெனில இருக்கக்கூடிய முக்கியமான 7 அட்வான்டேஜஸ் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்போட கம்பேர் பண்ணும்போது இந்த 1% கம்பெனில என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான அட்வான்டேஜ் நாமினி. அதாவது ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்ல அந்த ப்ரொப்ரைட்டர் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஃபார்ம் அப்படின்றது ஒரு இல்லா நிலை அடைஞ்சிரும். அந்த ஃபார்ம் அப்படின்றது அதுக்கு அப்புறமா இருக்காது. அந்த கம்பெனி அந்த வெறும் பிசினஸ் திருப்பி அதுல இருக்கக்கூடிய அசட்ஸ் எல்லாம் யாராவது அவங்களுடைய பிள்ளைகள் எடுத்து நடத்தலாமே தவிர அதுல இருக்கக்கூடிய ஒரு பான் கார்டா இருக்கட்டும், இல்ல எடுத்த ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இல்ல நீங்க ஓபன் பண்ணி வச்சிருந்த ஒரு கரண்ட் அக்கௌண்டா இருக்கட்டும், எல்லாமே அந்த ப்ரொப்ரைட்டருடைய பான் கார்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அதனால இது எதுவுமே அதுக்கப்புறமா செல்லாது. ஒரு புது பிசினஸா தான் நீங்க திருப்பியும் இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அவங்களோட பசங்களோ இல்ல அவங்களோட மனைவியோ ஆரம்பிக்க முடியும். ஆனா இந்த 1% கம்பெனி அப்படின்றதுல நாமினி அப்படின்றத அப்பாயிண்ட் பண்ண முடியும். இந்த 1% கம்பெனில இருக்கக்கூடிய இந்த ஷேர் ஹோல்டர் இறந்ததுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய அவங்களோட வாரிசுகள் யார போய் சேரணும் இல்ல அதுல அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய நாமினி அவங்க இந்த பிசினஸை டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறமா இவங்க இந்த பிசினஸ் யாருக்கு போய் சேரணும், அவங்க பசங்களுக்கா இல்ல அவங்க பெற்றோருக்கா இல்ல அவங்களோட மனைவிக்கா அப்படின்றத பார்த்து அவங்க அந்த பிசினஸ் அவங்க கையில ஒப்படைச்சு திருப்பி அந்த பிசினஸ் அதே மாதிரி அதே பான் கார்டை வச்சு அவங்களால கண்டினியூ பண்ண முடியும். இது முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இந்த 1% கம்பெனில. இது ஒன்னு. அண்ட் அடுத்து ரெண்டாவது அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் லீகல் என்டிட்டி. இண்டிபெண்டன்ட் லீகல் என்டிட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொப்ரைட்டரும் அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்முக்குன்னு தனியா பான் கார்டு கூட கிடையாதுங்க. இந்த ப்ரொப்ரைட்டரோட பான் கார்டை வச்சு தான் ஒரு கரண்ட் அக்கவுண்ட் கூட நம்ம ஓபன் பண்ண முடியும். சோ அதனால இது ரெண்டுமே ஒரே என்டிட்டியா இருக்கும். ஆனா இங்க இந்த 1% கம்பெனி அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் லீகல் என்டிட்டி. இந்த 1% கம்பெனியோட பேர்லயே நீங்க பான் கார்டு அப்படின்றதும் வாங்க முடியும். இந்த 1% கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் அவருக்கு தனியா இண்டிவிஜுவலா அவருடைய பான் கார்டு இருக்கும். இந்த கம்பெனி அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் லீகல் என்டிட்டி. இதாலேயே ஒரு சொத்து வாங்க முடியும், விற்க முடியும், எல்லா ஆக்டிவிட்டியும் இந்த கம்பெனி பேர்லயே நீங்க பண்ண முடியும். சோ இதுதான் நம்ம இண்டிபெண்டன்ட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்றது இண்டிபெண்டன்ட் லீகல் என்டிட்டி கிடையாது. ஆனா ஒரு 1% கம்பெனி அப்படின்றது பியூரா ஒரு இண்டிபெண்டன்ட் லீகல் என்டிட்டி. அடுத்து மூணாவது அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து ஒரு 1% கம்பெனியை தனித்துவமா காமிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு பெனிஃபிட் அப்படின்றது இந்த ஒரு பெனிஃபிட் தான். அதாவது லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்றதுங்க. தமிழ்ல இதை நம்ம வரையறுக்கப்பட்ட கடன் சுமை இல்ல வரையறுக்கப்பட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய கம்பெனி அப்படின்றது ஏதாவது ஒரு நஷ்டம் அடையுது இல்ல யாருக்காவது பெரிய காம்பன்சேஷன் பே பண்ண வேண்டி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த அளவுக்கு உங்களுடைய கம்பெனில அசட்ஸ் இல்ல அப்படின்னா உங்களுடைய சொந்த சொத்துக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. கம்பெனில எந்த அளவுக்கு அசட்ஸ் இருக்கோ அதை வரைக்கும் வித்து நீங்க கொடுக்க வேண்டிய கடனையோ இல்ல நீங்க கொடுக்க வேண்டிய உங்களுடைய ஏதாவது காம்பன்சேஷனையோ நீங்க பே பண்ணிடலாம். அதுக்கு மேல நீங்க கம்பெனியை கூட க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுடைய சொந்த சொத்துக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இது 1% கம்பெனில. அதுவே ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுருது, ஏதாவது தேர்ட் பார்ட்டிக்கு நீங்க பெரிய காம்பன்சேஷன் இல்ல பெரிய டேமேஜஸ் பே பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கம்பெனில எவ்வளவு அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, அதுக்கு மேல உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வித்து அதுலயும் அடையல அப்படின்னா உங்களுடைய சொந்த சொத்துக்களையும் வித்து நீங்க அந்த கடனையோ இல்ல அந்த டேமேஜஸையோ நீங்க ரீபே பண்ண வேண்டி இருக்கும். சோ இது மூணாவது அட்வான்டேஜ். ஒரு 1% கம்பெனில இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ் லிமிட்டட் லயபிலிட்டி. அடுத்து நாலாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்ஸ் பெனிஃபிட். பொதுவாக ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்ல எல்லாருக்குமே ஒரு மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா டாக்ஸ் ரொம்ப கம்மியா கட்டினா போறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதாவது இதுல டாக்ஸ் லாப் இருக்கு. நீங்க 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வெறும் 10% டாக்ஸ் பே பண்ணீங்கன்னா போறோம். அதே மாதிரி உங்களுடைய லாபம் அப்படின்றது ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது அப்படின்னா நீங்க 20% டாக்ஸ் பே பண்ணலாம். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுதுன்னா நீங்க 30% டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனா ஒரு 1% கம்பெனில பிளாட்டா 30% நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கருத்து. ஆனா
இதுல நீங்க நிறைய எக்ஸ்பென்சஸை நீங்க வந்து வரி விலக்கு, அதாவது வந்து நீங்க ஒரு எக்ஸ்பென்சஸா காமிக்க முடியும் நிறைய செலவுகளை. குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க உங்க கம்பெனி பேர்ல வாங்கக்கூடிய ஒரு காரா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து ஒரு டைரக்டரா இருக்கீங்க, நீங்க தங்கக்கூடிய வீட்டுக்கான ஒரு வாடகையா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க பிரெக்யூசிட்ஸா பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அத்தனை எக்ஸ்பென்சஸ் போனதுக்கு அப்புறமா நீங்க இருக்கக்கூடிய மீதி அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டினீங்கன்னா போறோம். சோ இது வந்து 1% கம்பெனில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அட்வான்டேஜ், டாக்ஸ் பெனிஃபிட். அடுத்து 5வது பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய 1% கம்பெனி பேர்லயே உங்களால ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுங்க. அதாவது உங்களுடைய பிசினஸ்க்கு ஏதாவது நீங்க சொத்துக்கள் வாங்குறீங்க, இல்ல உங்களோட ஆபீஸ் ஸ்பேஸ்க்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டியே நீங்க வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அதை நீங்க உங்களுடைய கம்பெனி பேர்லயே பதிவு பண்ண முடியும். ஆனா ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா இருந்தது அப்படின்னா நீங்க கம்பெனி பேர்ல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்க முடியாது. ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்க உங்களுடைய பேர்ல தான் வாங்க முடியுமே தவிர உங்களுடைய கம்பெனி பேர்ல நீங்க வாங்கவே முடியாது, இது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா இருந்தது அப்படின்னா. ஆனா அதுவே ஒரு 1% கம்பெனியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க கம்பெனி பேர்ல இது எல்லாமே நீங்க வாங்க முடியும். இதனால என்ன அப்படின்னா உங்களுடைய கம்பெனியோட அசெட் வேல்யூ பெருகும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டாக்ஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். அடுத்து 6வது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் ரெகக்னிஷன் அண்ட் கிரெடிபிலிட்டி. அதாவது நீங்க வந்து ஒரு 1% கம்பெனியா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க எங்கேயாவது கொட்டேஷன் கொடுக்குறீங்க, இல்ல புதுசா வெண்டார்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான சமயங்கள்ல உங்களுடைய கம்பெனி பேர், இது வந்து ஒரு 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கின ஒரு நிறுவனம் அப்படின்னா உங்களுடைய கஸ்டமரா இருக்கட்டும், உங்களுடைய வெண்டாரா இருக்கட்டும், எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியா இருந்தாலும் உங்களுடைய கம்பெனியோட பேரை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கிரெடிபிலிட்டி, அதாவது நம்பகத்தன்மை அப்படின்றது உருவாகும். அதுவே ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா இருந்தது அப்படின்னா இது ரொம்ப ஒரு சின்ன டைப் ஆஃப் கம்பெனி, ரொம்ப சின்ன லெவல்ல ஒரு பிசினஸ் பண்றாரு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் தான் மக்கள் மனசுல இருக்கும். உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய வெண்டார்ஸ் மனசுலயும் அதே தான் இருக்கும். உங்களுடைய பேரு, உங்களுடைய கம்பெனி பேரு ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா இருக்குன்னா பெரிய ரெகக்னிஷன் கிடைக்காது. அதுவே ஒரு 1% கம்பெனியா இருக்கு அப்படின்னா ஒரு சோஷியல் ரெகக்னிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கிரெடிபிலிட்டியும் பில்ட் ஆகும். சோ இது 6வது முக்கியமான பெனிஃபிட். அடுத்து 7வது முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன்ஸ். நீங்க வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா நீங்க வந்து ஒரு பேங்க் லோன் எடுக்க போறீங்க, ஒரு பிசினஸ் லோன் எடுக்க போறீங்க, உங்களுக்கு கரண்ட் அக்கவுண்ட் இருக்கு, நல்லாவே டிரான்சாக்ஷன் இருந்தாலும் அந்த பேங்கர் உங்களுக்கு கடன் கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாரு. அதுவே ஒரு 1% கம்பெனி, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த ஒரு உங்களோட கம்பெனி மேல ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி உங்களுக்கான லோனையும் ரொம்ப ஈஸியா ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பிசினஸ் லோன்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் உங்களுடைய கம்பெனி அப்படின்றது ஒரு 1% கம்பெனியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல. சோ இதையும் தாண்டி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம இங்க பார்த்த இந்த 7 அட்வான்டேஜஸும் ஒரு 1% கம்பெனியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜஸ்.